வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி அருகில் இருக்கும் பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். நமது சேனலில் நம்ம சுயதொழில்களை பற்றி பார்த்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி பல தகவல்கள் பார்த்துருக்கோம். பார்க்காதவர்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது முயல் வளர்ப்பு. இதை பற்றி தான் இனி நம்ம பார்க்க இருக்கிறோம். இடைக்குள்ள நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றியும் வரும் தகவல்கள். ஓகே, முயல் வளர்ப்பு நம்ம பார்க்கக்குள்ள நம்ம ஒரு தொழிலாக முயல் வளர்ப்பை செய்ய முடியுமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் செய்யலாம். ஒரு தொழிலாகவே நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று அமைச்சு நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம முதலாக நம்ம முயல் வளர்க்குறோம்னு சொன்னால் அப்படி ஃபார்ம் ஒன்று அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முதலாக செய்கிறோம்னு சொன்னால் நம்ம முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் நம்மட இடம் நாம் வாழ்கிற இடத்துல இந்த முயலுக்குரிய சந்தை வாய்ப்பு இருக்குதா, நம்ம முயலை வளர்க்க முடியுமா என்று நம்ம ஆராய்ஞ்சி தான் நம்ம முயல் பண்ணையை ஆரம்பிக்க வேண்டும். அப்போ சந்தை வாய்ப்பு இல்லாட்டி நம்ம முயல் பண்ணையை ஆரம்பிக்க ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்த நம்ம ஒரு பொழுதுபோக்கு முயல் வளர்க்க முடியும். இப்போ அப்படி நம்ம முயலை வளர்க்கலாம். அப்போ நீங்கள் ஒரு தொழிலாக நம்ம பார்க்குற வடிவாக நம்ம அதில் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு முயல் வளர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரியா? அப்போ முக்கியமான தகவல்கள் தான் இதில் பார்க்க இருக்கிறோம். முதலாக முயல் வளர்க்க ஆசைப்படுற நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். உங்களோட முயல் வளர்க்குறதில் நீங்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்காமல் இலகுவாக நீங்கள் முயலை வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இப்போ பார்ப்போம் முதலாக முயல் வளர்க்குறதுக்கு நம்ம என்னென்னத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று. தொழிலாக நம்ம செய்கிறதுக்கும் அடுத்த நம்ம பொழுதுபோக்கு செய்கிறதுக்கும் இது பொருந்தும். ஒரு தொழில்ன்ற இதில் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். ஓகே நண்பர்களே, முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய விடயம் நமது இடத்துல முயல் வளர்க்குறதுக்கு ஏற்ற இடமா என்றதை நம்ம தீர்மானிக்க வேண்டும். அப்போ முயல் வளர்க்குறதுக்கு ஏற்ற இடம் நம்மளுக்கிட்ட இருக்குதா என்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். உங்களோட ஏரியாவில் நீங்கள் முயல் வளர்க்குறதுக்கு ஏற்றாப்புல உங்களோட வளவு இருக்குதா, அடுத்த உங்களோட வீட்டில் முயல் வளர்க்குறதுக்கு ஏற்ற இடம் இருக்குதா என்றதை நீங்கள் முதல்ல கவனித்துக்கொள்ளுங்கள். அப்போ பண்ணை வடிவில் ஆரம்பிக்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக செய்கிறோன்னு சொன்னால் உங்களோட வீட்டிலே நீங்கள் செய்யலாம். அதுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தாலே காணும், ஒரு 4 முயலை வளர்க்கலாம். அப்போ நீங்கள் ஒரு தொழிலாக செய்யக்குள்ளே உங்களுக்கு இடம் முக்கியமானது. அடுத்த நீங்கள் உங்களோட ஏரியாவில் முயலுக்கு சந்தை வாய்ப்பு இருக்குதான்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இப்போ நீங்கள் முயலை வளர்த்துட்டு அதை திரும்ப விற்க இல்லாமல் பாரிய நட்டத்தை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு சந்தை வாய்ப்பு இருக்குதா, இந்த முயலுக்கு மார்க்கெட் இருக்குதான்னு பாருங்கள். அப்போ விற்கக்கூடிய மாதிரி இருக்குதான்றதை பாருங்கள். அடுத்தது உங்களோட இடத்துல இருந்து சந்தை வாய்ப்பு உள்ள இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய உங்களோட வாகன வசதிகள் இருக்கும்னு சொன்னாலும் நீங்கள் அதை நீங்கள் செய்யலாம். அடுத்தது உங்களோட இடத்துக்கு உங்களோட பண்ணைக்கு அந்த முயலை வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பண்ணையை ஆரம்பிக்கலாம். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் உங்களோட பண்ணையை நீங்கள் விளம்பரப்படுத்தணும். உங்கள் முயல் வாங்கலாம்னு சொன்னால் உங்களோட பண்ணையை மக்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ தெரிஞ்சிருக்கணும். இப்போ முயல் வளர்க்குறோம், முயல் ஒன்று வாங்குவோம்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு சொன்னால் முதல்ல தெரிய வேண்டியது உங்களோட பண்ணையை தான் ஞாபகத்துக்கு வரணும். முயலண்டா உங்களோட பண்ணை ஞாபகத்துக்கு வரணும். உங்களுக்குண்டே ஒரு பிராண்ட் நேம் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. அதை மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் காசு கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்லேயே நீங்கள் போடலாம், அடுத்த யூடியூப்பில் போடலாம். இப்படி நான் ஒரு முயல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் போடக்குள்ள அது எல்லாருக்கும் ஒரு 2-3 பேர் தெரியக்குள்ளே எல்லாருக்கும் தெரிய வரும். முயலை பற்றி முயல் வாங்குறாங்களுக்கு அது உங்களோட ஏரியா தெரிய வரும் திரும்ப. அப்போ நீங்கள் அடுத்த ஒரு சின்ன ஒரு போட் ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால் சரி, உங்களோட பண்ணைக்கு பக்கத்துலேயே இல்லை கடை மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் சின்ன ஒரு ரூம் மாதிரி கட்டி அதில் கடை மாதிரி இல்லாட்டி சும்மா ஒரு தக்காளியமாக ஒரு இது அதில் ஒரு போட் ஒன்று வைங்க. முயல்கள் இங்கே விற்கப்படும் என்று சொல்லி ஒரு போட் ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால் முயல் படம் அழகான படத்தை போட்டு அப்போ பார்க்குறாங்களுக்கு உங்களோட இடத்த போனால் முயல் எடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஒன்று அவங்களுக்கு வரும் அவங்களோட மனசில். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டாலும் முயலங்க எடுக்கலான்னா அவங்களோட பண்ணையிற பேரை சொல்லி அவங்க அனுப்புவாங்க. அப்போ அப்படியான ஒரு மார்க்கெட்டிங்கை நீங்கள் செய்யுங்க.
அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், நீங்கள் முயல் பண்ணையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குதா, அதை பண்ணையில் நீங்கள் உங்களோட நேரத்தை வந்து முழுமையாக செலவழிக்க போகிறீங்களான்றதை நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிற ஆட்கள்னு சொன்னால் அப்போ பகுதி நேரமாக தான் நீங்கள் அந்த முயல் பண்ணையை ஆரம்பிக்கணும். அப்போ பண்ணையை ஆரம்பிக்க அதில் நீங்கள் எப்படியும் அதுகளுக்கு வந்து உணவளிக்கணும், நீர் அளிக்கணும், இப்படி போன்ற அதில் கூட்டை வந்து க்ளீன் பண்ணணும், இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கிறதால நீங்கள் முயல் வளர்க்கும்போது அதிக நேரத்தை அதுகளுக்கு செலவழிக்கணும். அப்போ தான் அதில் உண்மையான ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி நோய்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் நேரத்தை அதுகளுக்கு செலவழிக்காமல் நோய்கள் வந்துட்டு முயல் வளர்ப்பில் நட்டம்தான் வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அதுக்குரிய நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். அப்போ அதனால் நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அதிக அளவில் வளர்க்காமல் ஒரு கொஞ்சம் முயல்களை வளங்க. வீட்டில் இருக்கிறார்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டு போகலாம், அவங்கள பார்த்துக்கொள்ள சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த டைமை நீங்கள் குறிப்பிட்டு இதுக்கு அவங்களுக்குரிய உணவு மற்றும் நீர்களை வைங்கன்னு சொன்னால் அவங்க வைப்பாங்க. அப்போ நீங்கள் அதுகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். என்னன்னு சொன்னால் நேரம் வந்து இப்போ உங்களோட வீட்டில் இருக்கிறார்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்கள் நேரத்தை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போகலாம். ஆனால் நீங்களும் அடிக்கடி கவனிக்கணும். என்ற நோய்கள் அப்படியான வரும். வீட்டில் இருக்கிறார்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது முயல் வளர்க்குற அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த முயல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நோய்கள் எதுவும் வந்தாலும் நீங்கள் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தா வந்து நீங்கள் கவனத்தில் உள்ள வேண்டிய விடயம் முயல்களுக்குரிய கூண்டு. அப்போ மண்ணிலெல்லாம் நீங்கள் முயல்களை விடக்கூடாது. அப்படி முயல்களை மண்ணில் விடுறதெல்லாம் அந்த கழிவுகளில் பட்டு அதுகளுக்கு பல நோய்கள் ஏற்படும் என்று சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முயல்களுக்கு வந்து ஒரு தனி கூடை ஒன்று அமைக்கணும். அப்போ கூடை எப்படி அமைக்கிறேன்னு சொல்லி நான் எதிர்வரும் வீடியோக்குள்ளே போடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போ ஒழுங்கான முறையில் கூட்டை நம்ம தயார் செஞ்சு அதுக்கண்டே வைக்கணும். அப்போ நம்ம வந்து அதுக்கான ஒரு சிறந்த கூட்டை தயார் செய்யணும். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னா நண்பர்களே, முதலாக நீங்கள் முயல் வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அதிக பணத்தை செலவழிக்க வேண்டாம். முயல் வளர்க்குறதுக்கு அதிகமான முயல்களை வாங்கி வந்து வளர்க்க வேண்டாம். முதலாக நீங்கள் முயல் வளர்க்கும்போது ஒரு 2 முயல் அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ அல்லது 2 ஜோடி, 2 ஆணும் 2 பெண்ணும் இப்படி நீங்கள் வாங்கி வந்து வளர்த்து அதில் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான தன்மை வரும்போது நீங்கள் அதிகமான முயல்களை நீங்கள் வளர்க்கலாம். அப்போ நீங்கள் 2 முயலை வாங்கி வந்து வளர்க்கக்குள்ளே அதுகள் குட்டி விட்டு உங்களுக்கு அதுகளை பெருகி வரும். அப்போ நீங்கள் வந்து உடனேயும் நீங்கள் அதிக காசை கொடுத்து வாங்கி வந்து வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 2 முயலை வாங்கி வளர்த்தாலே உங்களுக்கு லாபம்தான். சரியா? இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அடுத்த நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் முயல்களுக்கு ஏற்படும் நோய்கள் என்னென்ன என்றதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுகளுக்குரிய மருந்து வைத்தியம் என்ன என்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ இதை வந்து நீங்கள் எங்கே தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இவ்வாறான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அப்போ நீங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் அடுத்ததாக எவ்வாறான உணவுகளை நம்ம முயல்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றதை நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கணும். இதுவும் எனது சேனலில் இனி வருங்காலங்களில் வரும் தொடர்ச்சியாக. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் புதுசாக நீங்கள் முயல் வளர்க்கக்குள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விடயம் எவ்வாறான முயல்களை நம்ம முதலாக வாங்கும்போது எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும், எவ்வாறான முயல்களை நம்ம தெரிவு செய்து வாங்கி வர வேண்டும் என்ற விடயத்தையும் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவைகள் தான் முக்கியமான விடயங்கள். இவற்றை நீங்கள் அறிஞ்சு வச்சுருந்தா தான் ஒரு முயல் பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். உங்களுக்கு பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் சுமூகமாக சமாளித்து கொள்ளலாம். இவ்வாறானதை நீங்கள் அறிந்து வைத்திருந்தால்.
அப்போ நீங்கள் இவ்வாறான விடயங்களை வந்து அறிஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னால் எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா? ஓகே, நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே நண்பர்களே, நீங்கள் நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, நன்றி.